ஐயா, மற்ற மாந்திரிக கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? மற்ற கோயிலில் மாந்திரிகத்துக்கு கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. ஐயா கேரண்டி கொடுக்குறாப்படி. அதுக்கு சரியான மூலிகையை தேர்வு செஞ்சு மைய அரைச்சி இவர் கொடுக்குறாரு. அதனால் அது நடக்குது. மற்ற கோயிலில் சரியான மூலிகை கொடுக்குறாங்கன்னு கொடுக்கல, அது நமக்கு தெரியாது. ஆனால் இது கரெக்டாக நடந்துகிட்டு இருக்குது. கோயிலுக்கு 3 வேளை அன்னதானம் போடுறாங்க. நல்லா செய்கிற மக்கள் நல்லா சேவை செய்கிறாங்க. எல்லா வசதியும் இருக்குது. எல்லாமே உண்மையாக நடக்குது, நேர்மையாகவும் நடக்குது. இப்போ எல்லா யூடியூப்லேயும் நான் பார்த்துருக்குறேன். இருந்தாலும் நம்ம தியானத்தில் பார்க்கும்போது இந்த கோயில் ஒரு சிறப்பாகவே தான் தெரிஞ்சிச்சு. அதனால் நான் நான் அடிக்கடி வந்துட்டு போடுறாங்க. மக்களும் வர்றாங்க, நிறையா மக்கள் வர்றாங்க. அவங்களுக்கும் பல பிரச்சனைகள்லாம் தீர்த்து கொடுக்குறாரு செந்தூர் முருகன். அது மட்டும் இல்லை, ஐயா வெங்கடாச்சலம் சாமிகளும் பல பிரச்சனைகளை மாந்திரிகம் மூலமாக செய்து கொடுக்குறாரு. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, காலையில் வந்தால் நைட்டுக்குள்ளே பணக்காரனாகனு நினைக்கிறாங்க. அதெல்லாம் நடக்காது. கொஞ்சம் பொறுமை நிதானம் வேணும். 2-3 மாதம் ஆகும். இதில் கலந்துக்கணும். அப்போ தான் அது நடக்கும். அது 3 மாதம் கலந்துக்கிட்டாங்கன்னா அது நடக்கும். உங்களோட வேண்டுதல் என்னைக்கா நடந்திருக்குங்களா? எனக்கு வேண்டுதல் இல்லை. நான் சொன்னது நடக்குது. நானும் அவ்வளோ பயபக்தியோடு இருக்கிறேன். நான் முருகனோட மந்திரமும் தினம் 108 தான் சொல்கிறேன். ஓம் சௌம் சரவணபா ஸ்ரீம் கிரீம் கிளீம் கிளம் ஷௌம் நம அப்படின்னு தினம் 108 தான் காலையிலையும் மாலையிலையும் சொல்லிட்டு வரேன். அந்த முருகன் அருள் கிடச்சிருக்கு, சிவபெருமான அருள் எனக்கு கிடச்சிருக்குது. இந்த மையம் ஒரிஜினல் மூலிகைனால எடுக்கிறாங்க. பல மலைகளில் போய் தான் எடுத்துகிட்டு வராங்க. இது சும்மா போய் காசு கொடுத்துட்டு இங்கே அங்கேயெல்லாம் வாங்குறதில்ல. மலைகளில் போய் தேடி பிடிச்சி அலைஞ்சி அதுக்கு காப்பு கட்டி அப்படி தான் இந்த மூலிகை வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு இவங்க மையம் அரைக்கிறாங்க. அது பல சக்திகள் இருக்குது மூலிகைகளுக்கு. அதனால் இவர் நாட்டு வேலைகளுக்கு பல வேலைகள் செஞ்சு கொடுக்குறாரு. மாந்திரிக வேலைகள் அதெல்லாம் நடக்குது. அதை கண்கூட பார்த்துருக்கேன் நான். இப்போ இந்த கோயிலுக்கு பலன் அடைஞ்சவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கோயிலுக்கு நானும் என்னோட வந்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. ஐயாவுக்கு முருகனோட அருள் இருக்குது, சித்தரோட அருள் இருக்குது. அதனால் அவர் ஜோலி போட்டு பார்ப்பாப்படி. ஜோலி போட்டு பார்த்துட்டு பார்த்த மாதிரி சொல்லும். அப்படி அவங்க எனக்கு கேட்பாங்க, என்ன ஐயா அப்படி சொல்கிறாரு, நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு என்ன கேட்பாங்க. நான் சொல்லுவேன், ஐயா கிட்ட முருகன் அருள் இருக்குது, சித்தரோட அருள் இருக்குது. அதனால தான் அவர் சொல்கிறது பழிக்குது, அவர் சொல்கிறது கரெக்டாக சொல்கிற அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் ஐயா மாந்திரிகம் ஏதாவது செஞ்சு கொடுத்தாலும் அது உடனே பழிக்குது. ஒரு 3 மாதம், 1 மாதத்துலேயும் பழிச்சாலும் பழிக்கும். 3 மாதம் ஆகும். இந்த இதில் கலந்துக்கணும். இதில் யாகத்தால் கலந்துக்கணும். அமாவாசை முதல் நாள் அது மாதிரி 3 அமாவாசைக்கு முதல் நாள் கலந்துக்கிட்டோமா உறுதியாக இது பழிக்குது. அது என் கண் கூட நான் பார்த்துருக்கேன்.